கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டாக சொல்றேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். டெல்லியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த எஜுகேஷனல் மினிஸ்டரை எதிர்த்தும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கும் தான் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் நீட்டை வந்து ரத்து பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால தான் அவங்க இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ லட்சம் பேர் கூடி இதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அந்த இறந்து போன ஃபேமிலிக்கு வந்து 1 கோடி ரூபா பணம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறீங்க? இந்த ரஞ்சித் மாதிரி ஆளுகளும் அமீர் மாதிரி ஆளுகளும் இந்த டிஎம்கேவோட கைக்கூலிகள் எல்லாம் இங்கே வந்து ஒன்றா இருந்துட்டு 5 வருஷமா டிஎம்கேவை கேள்வி கேட்கல. 7 மாசத்துல நாங்கள் வந்து நீட்டை ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. தலைவருக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. ஏண்டா அப்பெல்லாம் விட்டுட்டீங்க. இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தன்னிச்சையாக போய் உட்காந்து ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அங்கே போய் நீங்கள் உட்காந்து அதை வந்து டிவிகேக்கு எகென்ஸ்டான போராட்டமாக மாற்றி பார்த்தா இந்த டிஎம்கே ஜென்சி டிஎம்கே அவனுங்களும் உள்ள பூந்து இது டிஎம்கேக்கு டிவிகேக்கு எகென்ஸ்டான போராட்டமா மாத்தி செட்டி உள்ள போய் பார்த்துட்டு வந்து விஷயத்த சொல்றாங்க. இப்படிதான் இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் இவ்வளவு மோசமா இருக்கீங்க? ஜல்லிக்கட்டு போராட்டம் ஸ்டூடெண்ட்ஸ்னால நல்லா போயிட்டு இருந்தது. ராகவா லாரன்ஸ் உள்ள போய் பூந்தான், முடிச்சுட்டு வெளியில வந்துட்டான். அந்த போராட்டம் அன்னையோட முடிஞ்சிருச்சு. நீங்க இன்னைக்கு போய் பூண்டிங்க, இன்னும் 2 நாள்ல முடிச்சு வெளியில வந்துருவீங்க. அந்த போராட்டம் இதோட முடிஞ்சிடும். விட்டீங்கன்னா அந்த பசங்க போராடி அதுக்கான வெற்றியை பார்த்துருவாங்க. அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு அது மாதிரி முடிச்ச மாதிரி எதையும் முடிச்சிடாதீங்கடா, விடுங்கடா.